ச்சே, அம்மா வேற வெடிய காலையிலேயே இப்படி வயலுக்கு போக சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது, எவ்வளோ குளிருது, சில்லுன்னு இருக்குது ரொம்ப. ஆனால் நம்ம வயலை பார்த்தோம் ரொம்ப நாள் ஆச்சு, வயலாண்ட வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. என்ன இந்த இடம்லாம் என்ன இப்படி வறண்டு போயிருக்குது. சரி, வந்த வேலையை மறந்துட்டோம். அம்மா நெல்லெல்லாம் அறுத்து எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, சீக்கிரமாக போகணும். அந்த புறாங்க இருக்கிற இடத்துல தானே நம்ம வயல் இருக்குது. வந்தாச்சு, சீக்கிரமாக அறுத்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஏ தேஜா கிட்டி, ராஜு எங்க போனா? காலையில இருந்து நான் அவனை பார்க்கவே இல்லையே. ரோஜாக்கா, தேஜாக்கா, ராஜு அண்ணா எங்க போனாங்கன்னு தெரியுமா? நாங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடலான்ட்டு இருந்தோம். தியா, ராஜு வயலுக்கு போயிருக்கான், போய் நெல்லெல்லாம் அறுத்துட்டு வர போயிருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, பாரு வந்துட்டான். பாத்தியா, நேத்து நான் ஒரு புது வண்டியில வந்து இறங்கின மாதிரி இப்ப இந்த பையனும் ஏதோ ஒரு புது வண்டியில வரான். ஆண்டி, இதுதான் கவு வண்டி. டே ராஜு, என்ன போய் நெல்லெல்லாம் அறுத்து வந்துட்டியா? சரி, இப்போ நம்ம இதை அரிசியா மாற்றணும். ஆண்டி, எதுக்கு அரிசியா மாற்றணும்? நம்ம தான் வீட்டில் அரிசி இருக்குல்ல, அதே எடுத்துருக்கலாம்ல. இல்லை ரோஜா, இந்த மாதிரி நெல்லெல்லாம் அறுத்துட்டு வந்து அதை நல்லா இப்படி அடித்து அதுக்கப்புறம் குத்தி அதிலிருந்து அரிசி வர வச்சு அதில் பொங்கல் வைக்கிறது தான் ரொம்ப நல்லது ரோஜா. அக்கா, இப்போ என்னக்கா பண்ணணும்? நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி காமிங்க, நான் அதை பார்த்து பண்ணுறேன். பூஜா பாரு, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நெல்லை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா அடிக்கணும். இதில் இந்த கல் மேலே நல்லா அடிக்கணும். பாரு, இப்போ அதுலேருந்து எவ்வளோ அரிசியெல்லாம் வருது பார்த்தியா? இந்த மாதிரி அடிக்க அடிக்க அதுலேருந்து அரிசியெல்லாம் வரும். அக்கா, இப்போ நான் பண்ணி பார்க்குறேன், கொடுங்கக்கா. அக்கா பாருங்க, நான் அடிக்கிறது சரியா? நெல்லெல்லாம் வருதாக்கா? இல்லை பூஜா, நல்லா இப்படி அடி. பாரு, அதுலேருந்து நெல்லே வரமாட்டேது பாரு, நல்லா என்ன மாதிரி அடி. சரி பூஜா, இந்த நெல்லே போதும்ன்ட்டு நினைக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம உலக்க வச்சு குத்தணும், அப்போ தான் அதுலேருந்து அரிசி வரும். அக்கா கொடுங்கக்கா, நானே இதில் குத்துறேன். அம்மா, உங்களுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்து காமிங்கம்மா. இப்போ நல்லா அந்த அரிசி ஒரே குத்தில் வெளியே வந்துடணும். ஃபஸ்ட்டு இந்த அரிசி எல்லாத்தையுமே எடுத்து உரலில் போடணும். போதுன்ட்டு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இதை குத்தி அரிசி வர வைக்கிறேன். அக்கா, என்னக்கா இது இவ்வளோ வெயிட்டாக இருக்குது? குத்தவே முடியலக்கா, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. பவித்ரா, என்ன நெல்லுக்கும் வலிக்காமல் உனக்கும் வலிக்காமல் குத்திட்டு இருக்கேன்? நல்லா அழுத்தி குத்து. என்ன ஒரு அரிசி கூட வெளியே வரலையே? அக்கா, குத்த முடிஞ்சா குத்த மாட்டேனா? ரொம்ப வெயிட்டாக இருக்குதுங்கக்கா. பாருங்க, இப்போ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி வெளியே வருது இல்லை? இப்படி தான் பவித்ரா, நல்லா குத்து குத்து. பாருங்க, நல்லா குத்திட்டேன்ல. ஆண்டி, ஆண்டி இன்னாங்க முறம் கேட்டிருந்தீங்களே. சரி, இப்போ நம்ம இந்த குத்தன அரிசி எடுத்து இந்த முரத்தில் கொட்டிக்கலாம். ஆனால் ஆண்டி, இது என்ன ஆண்டி? அரிசி கூட ஏதோ தூசிங்களாம் இருக்குது, அந்த நெல்லுடைய தோலெல்லாம் கூட இருக்குது அப்படியே. இல்லை கீர்த்தி, இன்னும் வேலை முடியல. இப்போ நம்ம இதை முரத்தை வச்சு நல்லா இப்போ நல்லா புடைக்கணும் நம்ம. அப்போ தான் அதில் இருக்க தூசி அப்புறம் இந்த நெல் தோலெல்லாம் அப்படியே வெளியே வந்துடும். பாத்தியா எப்படி பண்ணும் போது அந்த தூசிங்களை மட்டும் அப்படியே தண்ணியே வந்துடுதுன்னு. சரி, இப்போ பாருங்க அரிசி எப்படி 90% க்ளீன் ஆயிடுச்சுன்ட்டு. சரி, இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாட்டிக்கலாம். பூஜா வீட்டுக்கும் அப்புறம் கண்மணி வீட்டுக்கும் நான் ஒரு காப்படி வந்து அரிசி போடுறேன், சரிங்களா? இதிலே நீங்கள் பொங்கல் வைங்க. சரி, சீக்கிரமாக இதை எடுத்துகிட்டு போய் ஊற வச்சுட்டு வாங்க, அப்போ தானே பொங்கல் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போவே ஊறினா தானே. சரிங்க ஆண்டி, இருங்க, நான் போய் இதை எடுத்துகிட்டு போய் அத்தை கிட்ட கொடுத்து ஊற வைக்க சொல்கிறேன். ஆண்டி, நானும் எடுத்துகிட்டு போய் அம்மா கிட்ட கொடுக்க. இதோ அங்கே பார்த்தியா, ஒரு பவுல் ரைஸ்க்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு. இதெல்லாம் நம்ம சாப்பிடவே கூட ஆண்டி, அதனால தான் நான் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி, கோலம் போட ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆண்டி, நம்ம வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா கோலம் போடுறதுக்கு. ஸோ இந்த தடவை இந்த ஸ்ட்ரீட்லேயே நம்ம போடுற கோலம் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கணும். நோ ப்ராப்ளம் டோரா, நீ வேணா பாரு, நம்ம கோலம் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது. அக்கா, எங்கள் அம்மா கிட்டேயும் போட்டிக்கு வராதிங்க சரிங்களா? எங்கள் அம்மா சூப்பராக கோலம் போடுவாங்க, அதையும் பார்த்துருவோம். அத்தை, இந்த வாட்டி எந்த மாதிரி கோலம் போட போறீங்க நீங்க? நீங்களே வேணா பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் கொடுத்துடணுமா, அதுக்கப்புறம் அதுக்கு சுற்றி ஆரஞ்சு கலர் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு அப்படியே சின்ன சின்ன டாட்ஸ் வைக்கணும் நம்ம ரெட் கலரில். நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் சென்டர் ஒயிட் கலர் கோலமாவு கொஞ்சம் வச்சுட்டு அதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு அதுக்குள்ள கொஞ்சம் எல்லோ கலர் கோலமாவு வச்சு அதையும் நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெட் கலர் டாட்டாக வச்சோம் இல்லையா, அதுக்கு நடுவுலையும் நம்ம எல்லோ கலர் கோலமாவு வச்சு கொஞ்சம் அழகாக டிசைன் கொடுக்கணும். அத்தை, பரவாயில்லையே, கோலம்லாம் அழகாக பண்ணியிருக்கீங்களே. உங்களோட ஃபிங்கர் வச்சு சூப்பராக பண்ணிருங்கம்மா. பூஜாக்கா கோலம் போட்டாங்க, வாங்க நம்மளும் போடலாம்.
சரி கண்மணி, ஃபஸ்ட்டு எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு சுற்றி வந்து நம்ம பர்பிள் கலர் கொடுக்கலாம். ஓகே, சென்டரில் வந்து ரெட் கலர் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த பர்பிள் கலர் சுற்றி வந்து நம்ம பிங்க் கலர் டாட்டாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபிங்கர் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி பண்ணணும். அம்மா நம்ம கோலம் கூட அழகா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. அம்மாங்க பாருங்கம்மா, பூஜா அக்காவும் போட்டுட்டாங்க, கண்மணி அக்காவும் வீட்லயும் போட்டுட்டாங்க. வாங்கம்மா இப்போ நம்மளும் போடலாம். க்ரீன் கலர் கோலமாவு போட்டுக்கணுமா? அடுத்தது கொஞ்சம் அதோட லைட் க்ரீன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பிங்க் கலர் போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பேபி பிங்க் கலரில் கோலமாவு வச்சுட்டு அதை அப்படியே நம்ம ஃப்ளவர் ஷேப்பில் டிசைன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக நம்ம கலர் கலராக கோலமாவு வச்சுட்டு அதையும் நம்ம பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணி விட்டாலே போதும், நம்மளுக்கு சூப்பராக கோலம் வந்துடும். ஆஹா, இப்பதான் தெருவே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்கு. டோரா, கமான் டோரா, எல்லாரும் போட்டுட்டாங்க, வா நம்மளும் போடலாம். நம்ம பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு பர்பிள் கலரில் போடலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு சுற்றி இந்த மாதிரி கலர் கோலமாவை அழகாக டிசைன் பண்ணாலே போதும். பாரு, நம்ம கோலம் பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லையா? ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு டோரா. எஸ் ஆண்டி, சரியாக சொன்னீங்க. இந்த இருக்கிற ஸ்ட்ரீட்லேயே நம்ம கோலம் தான் பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் யாருடைய கோலம் பார்க்க அழகா இருக்குதுன்ட்டு. எங்க வீட்டு கோலம் தான் அது. டோராக்கா, சும்மா கோலமாவை எடுத்து இந்த மாதிரி கொட்டி விட்டா மட்டும் அது கோலமாயிடாதுக்கா. எங்களை மாதிரி கொஞ்சம் அழகா டிசைனா கொடுக்கணும். தியா, உன்னை யாரும் இங்க மெடல் கொடுக்க கூப்பிடு. தியா, அவங்க கிட்ட போய் எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க? கொஞ்ச நேரம் அமைதியாக இரு தியா. இப்படி சும்மா ஃபிங்கர் வச்சு போடுறதுக்கு பேர் மட்டும் ரங்கோலி கிடையாது. எங்களை மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கணும். பரவாயில்லையே, தெரு முழுக்க எல்லாரும் கோலம் போட்டுட்டு இருக்கீங்க போல. சரி, கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சு இல்லை? இப்போ என்ன பொங்கல் வைக்கிற வேலை தான். பவித்ரா, சீக்கிரமா பொங்கல் பானை எடுத்துட்டு வா. நீ இந்தாங்க பானை எடுத்துட்டு வந்துட்டேன். அம்மா பாருங்கம்மா, நானும் பானை எடுத்துட்டு வந்துட்டேன். அக்கா, சீக்கிரமா வாக்கா. இன்னும் என்ன பண்ற? இரு 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 பொண்ணி, எதுக்கு இப்படி பறக்கிற? வந்துட்டேன். இப்போ இவங்களாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. என்ன டோரா, அவங்க வீட்டுல இருந்து இன்னும் யாருமே வர காணோம். ராபர்ட், ஸ்டெஃபி, சீக்கிரமா வாங்க. ஸ்டெஃபி, இன்னும் எவ்வளோ நேரம்? சீக்கிரமா வா. ஒரு saree கட்ட உனக்கு இவ்வளோ நேரமா? டாடி, என்ன ஏதோ ஒன்று ரேப் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? இருங்க ராபர்ட், இந்த மாதிரி இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த saree கட்டுறது தான். தெரியுமா? நீங்கள் கம்பல் பண்ணதுனால தான் நான் இந்த saree கட்டினேன், அதனால தான் இவ்வளோ லேட் ஆகுது. ஓகே ராபர்ட், இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ என்ன பண்ணணும்? ஸ்டெஃபி, இந்தா ஸ்டெஃபி, இந்த பானையில் தான் நம்ம பொங்கல் வைக்க போகிறோம். சரி, எல்லாரும் சீக்கிரமா அடுப்பு எடுத்து வைங்க. ராபர்ட், என்ன இது? இதில் தான் நம்ம இப்போ குக் பண்ணணுமா? சீக்கிரமா பானைக்கு குங்க மஞ்சாலாம் வைக்கணும், அப்புறம் நம்ம பொங்கல் வைக்கலாம். ஜோரா, எதுக்கு இப்படி ஸ்டாச்சு போட்டு நின்றுட்டு இருக்க? சீக்கிரமா நீயும் போய் அந்த எல்லோ ரெட் கலர் பேஸ்ட்லாம் எடுத்துட்டு வா. ஓகே மம்மி, இந்தாங்க மம்மி நீங்க கேட்டது. சரி, எல்லாரும் அடுப்பு மேலே பானை எடுத்து வச்சாச்சு இல்லை? இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. உள்ள போய் முந்திரி பருப்பு, வெல்லம், அரிசி. நான் மட்டும் தான் எல்லா வேலையும் இங்கே செய்யணுமா? ரெயின்போ, எதுக்கு நீ இப்படி கம்பம் மாதிரி நின்றுட்டு இருக்க? சீக்கிரம் உள்ள போய் அவங்க எடுத்துட்டு வந்ததெல்லாம் எடுத்துட்டு வா. ஸ்டெஃபி, வந்த கெஸ்ட்டை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. சரி, இந்தா நீ கேட்டது. இதுதானே நீ நைட்டு சோக் பண்ணி வச்சிருந்த. சரி, முதல்ல கருப்பருத்தை வச்சு அடுப்பை படுத்த வைப்போம், அதுக்கப்புறம் பானை எடுத்து வைப்போம். ஓகே ராபர்ட், இப்போ நம்மளுடைய அடுப்பையும் நம்ம நல்லா பற்ற வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்படி ஸ்ட்ரீட்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வைக்கிறதே ஒரு தனி சுகம் தான். சரி, அடுப்பு எவ்வளோ நேரம் எரியுது? சீக்கிரம் பானை எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக விறகெல்லாம் எடுத்து வைங்க. பொன்னி, நான் பானை எடுத்து வைக்கிறேன், ஒவ்வொரு விறகா வை. சரியா? எல்லாத்தையும் ஒரு அடியாக வைக்காத, அணைஞ்சிட போகுது. அம்மா பாத்துமா, ஒவ்வொரு விறகா வைங்க. இப்போ எதுக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா இந்த பாட் எடுத்து அந்த ஃபயருக்கு மேல நீங்க வைங்க. எல்லாம் எனக்கு தெரியும் டோரா, நீ நின்றுக்கிட்டே எனக்கு எதுவும் சொல்லாத, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஓகே, சீக்கிரமா பொங்கல் வச்சு முடிச்சாதான், இல்லைன்னா சூரியன் வந்துடுச்சுன்னா அப்புறம் படைக்கிறதே வேஸ்ட். என்னம்மா, பொங்கல் வைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுமா? சீக்கிரமா செய்யுங்கம்மா. ரோஜா தேஜாகிட்டி, இருங்க கொஞ்ச நேரம். இப்போ தானே நம்ம பானையே எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம தண்ணி எடுத்து அதில் ஊற்றணும். சரிங்களா? தண்ணி கொதிச்சு அதுக்கப்புறம் அரிசி போட்டு அது பொங்கி வர. ஓகே, இப்போ அவங்க பண்ண மாதிரி நானும் இந்த ரைஸ்ல இருக்க வாட்டரை இதுக்குள்ள ஊத்திக்கிறேன். அண்ணி, இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும் தானே? மம்மி, என்ன இது? எல்லாருடைய அடுப்புமே ரொம்ப சூப்பரா எரிஞ்சிட்டு இருக்கு. பட் நம்ம அடுப்புல மட்டும் இருந்து ஏன் இப்படி ஸ்மோக்லாம் வந்துட்டு இருக்குது? ஆமாக்கா, அங்க பாருங்க, எல்லாருடைய அடுப்புமே ரொம்ப சூப்பரா எரிஞ்சிட்டு இருக்குது. நம்ம அடுப்பு மட்டும் ஏன் இப்படி இருக்குது? ஸ்டெஃபி, அந்த விறகுல தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். என்ன ஆச்சுன்னு பாரு. இல்ல ராபர்ட், இந்த விறகு எல்லாமே நல்லா தான் இருக்குது. மம்மி, அப்படிலாம் இல்லை, இருங்க நான் பண்றேன்.
ஓ டோரா, என்ன வேலை பண்ணி வச்சிருக்கிற? கொஞ்ச நேரம் கை காலை வச்சுட்டு அமைதியா இருக்க மாட்டியா? சுடுது இது ரொம்ப. அக்கா, டோரா உங்கள் வீட்டுடைய அடுப்பு மட்டும் கொஞ்சம் எரியவே மாட்டுது, என்னன்ட்டு கொஞ்சம் பாருங்கக்கா அதை. ஸ்டெஃபி, உனக்கு இது செய்ய தெரியலனா நீ இதை ஸ்டார்ட் பண்ணி இருக்க கூடாது. ரெயின்போ, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீ பேசாத. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? எனக்கே இது ரொம்ப புதுசு தானே. பாருங்கம்மா அவங்க 2 பேரும் எப்படி சண்டை போடுறாங்கன்னு. தேவி அக்கா, அவங்க அடுப்பை பாருங்களேன், எவ்வளோ விறகு வச்சிருக்காங்கன்னு. அச்சச்சோ ஸ்டெஃபி, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? இவ்வளோ விறகுங்கெல்லாம் போட்டால் அது எப்படி எரியும் சொல்லுங்க? இருங்க, இவ்வளோ விறகுலாம் போட்டால் எரியாது. சும்மா ஒரு 4 விறகு வச்சுட்டு அதுக்கப்புறம் பற்ற வைங்க. இப்போ நல்லா எரியுது பாருங்க. அண்ணி பாருங்க அண்ணி, தண்ணி நல்லா கொதிக்குதுங்க அண்ணி. அரிசி போடலாமா? அம்மா பாருங்க, நம்ம தண்ணி கொதிக்குது. சரி, இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி எடுத்து இதில் கொட்டிக்கலாம். ஓகே. அம்மா, பெரியம்மா, எல்லாரும் இதுக்குள்ள அரிசி போடுறாங்க, நம்மளும் போடலாம். ஆமாம் தியா செல்லம், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ கரெக்டான டைம் அரிசி போடுறதுக்கு. அரிசி போட்டுடலாம். பார்த்து கண்மணி, பார்த்து கொட்டு. ஸ்டெஃபி பாரு ஸ்டெஃபி, நம்மளுடைய தண்ணியும் நல்லா கொதிக்குது இல்லையா? இப்போ நீயும் அதில் அரிசி எடுத்து போடு. நம்ம வேணா ஒரு போட்டி வச்சுக்கலாம். யாருடைய பொங்கல் ஃபர்ஸ்ட் பொங்குதுன்னு பார்க்கலாமா? ரோஜிதா ஜெகதி பாருங்க, எங்க வீட்டு பொங்கல் தான் ஃபர்ஸ்ட் பொங்க போகுது. இல்ல இல்ல, எங்க வீட்டு தான் பொங்க போகுது. ஒருவேளை கண்மணி அவங்க வீட்டுக்கு பொங்கிடுமோ? சீக்கிரம் சீக்கிரம் பொங்கு, அப்படிதான் நம்ம தான் ஃபர்ஸ்ட் பொங்கணும். ஹே நம்ம வீட்டு பொங்கல் பொங்கிடுச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். சூப்பர், நம்ம வீட்டு பொங்கலோ பொங்கிடுச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். கடவுளே, எல்லாருமே நல்லா சந்தோஷமா இருக்கணும். ஜாலி ஜாலி. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். யாரும் கத்துங்க, பொங்கலோ பொங்கல். அம்மா இங்க பாருங்க, நம்ம வீட்டு தான் பொங்கிடுச்சு. சூப்பர், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஜாலி. சரி, எதாவது பொங்கி வந்துருச்சுல, கொஞ்சம் ஒரு வாட்டி தொடவி விடுவோம். சரி, இப்போ கொஞ்சமாக வெல்லம் கொட்டுவோம் இதில். அப்போ தான் சக்கரை பொங்கல் ரொம்ப இனிப்பாக இருக்கும். பார்க்கும்போது இது சாப்பிடணும்னு இருக்குதே. கொஞ்சம் அதிகமா வெல்லம் கொட்டுங்க, ரொம்ப இனிப்பா இருந்தா டேஸ்டா இருக்கும். ராபர்ட், என்ன இது நம்ம வீட்டுக்கு மட்டும் பொங்கவே மாட்டுது? சீக்கிரமா பொங்குதா பாருங்களா இது. சூப்பர் மம்மி, அங்க பாருங்க பொங்கி வந்துருச்சு. ஹுர்ரே, பொங்கல் பொங்கல். பொங்கல் பொங்கல், பொங்கல் பொங்கல். எப்படியும் ஒரு வழியா இவங்கள பொங்கி வந்துருச்சு. சூப்பர் ஸ்டெஃபி, எப்படியும் ஒரு வழியா நம்மள பொங்கி வந்துடுச்சு. சரி, நெக்ஸ்ட் ஸ்டெஃபி, அதுல சக்கரை. நோ ராபர்ட், ஸ்டாப். இதுக்கு மேலே நான் என்னுடைய பிரைன் வச்சு செய்யலான்ட்டு இருக்கிறேன். நானும் இன்டர்நெட்டில் பார்த்தேன். இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் வரணுன்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே நம்ம சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணணும். கூடவே கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணணும். சரி, எல்லாத்தையும் ஒரு வழியாக எப்படியும் பொங்கி வந்துடுச்சு இல்லையா? இப்போ எல்லாத்தையும் வச்சு நம்ம சூரியனுக்கு படைச்சிடலாம். சரிங்களா? ஆமாம் கையில் இரு, நான் போய் பாத்திரம் எடுத்துகிட்டு வரேன். இந்த பாத்திரத்துலேயே எல்லாருடைய பொங்கலையும் போடு. சரி, ஃபஸ்ட்டு எல்லார் பொங்கலையும் கொடுங்க. இப்போ எல்லார் பொங்கலுக்குமே சேர்த்து இதுக்குள்ளே போட்டு நம்ம படைச்சிடலாம் ஒரடியாக. எல்லாத்துலேருந்துமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸ்டெஃபி, உங்கள் வீட்டு பொங்கலையும் தரீங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து படைச்சிடலாம். ஆண்டி, பட் ஒரு நிமிஷம் இருங்க, நான் இது ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். டோரா, ஆனால் ஃபஸ்ட்டு இது சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்றா. இல்லை, இது நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுருக்கோம். நாங்கள் சாப்பிட்ட தப்பு கிடையாது. என்ன இது? ஓ மை காட், என்ன இவ்வளோ ஸ்பைசியா இருக்குது? நல்லாவே இல்லை, சுத்தமா நல்லாவே இல்லை. சீ. என்ன ஸ்டெஃபி, இவ காரமா இருக்குன்னு சொல்லிட்டு போறா? அப்படிலாம் எதுவும் இருக்காது. இருங்க, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். சீ, என்ன ஸ்டெஃபி இது? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கிறேன்? எனக்கு ஒரே வாமிட்டா வருது. அவ்வளோ கேவலமா இருக்கு. ரெயின்போ, டோரா, உங்க யாருக்குமே என்னுடைய கை பக்கம் தெரியல. இருங்க, நானே சாப்பிட்டு பார்க்குறேன். என்ன இது இவ்வளோ கேவலமா இருக்குது? ஆனால் இவ்வளோ மோசமாக வருதுன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லையே. மம்மி, நீங்கள் இதில் ஸ்பைசியாக எதனா ஆட் பண்ணீங்களா? சில்லி பவுடர் ஆட் பண்ணீங்களா மம்மி? சொல்லுங்க, ரொம்ப காரமாக இருக்கு மம்மி. என்ன இவங்க சக்கரை பொங்கல் போய் மிளகாத்தூளெல்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்க. எங்க பாருங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. ராஜு அண்ணா, இப்ப மாடு குளிப்பாட்டணும்ல, ஆனா அது குளிப்பாட்டும் போது முட்டிடுச்சுன்னா என்னென்ன பண்றது? இல்லதியா பாப்பா, கோவர்தனன் அப்படிதான் குத்தவே மாட்டான். நல்ல பையன் இவன். சரி, ஃபர்ஸ்ட் மாடை குளிப்பாடுறதுக்கு இதுக்கு மேல இருக்கிற வண்டியை கழட்டி விடணும். சரி, இப்ப தண்ணி எல்லாம் இது மேல எடுத்து ஊத்தலாம். தியா, நல்லா அதை தேய்ச்சி குளிப்பாட்டுமா. அண்ணா பாருங்க, நான் மாடு எவ்வளவு அழகா இருக்குதுன்னு. டெய்லி இது குளிப்பாட்ட மாட்டீங்களா? இல்லை தியா பாப்பா, மாடுங்களா நம்மள மாதிரி டெய்லியுமா குளிக்காது. இந்த மாதிரி நல்ல நாள் வரும்போது நல்லா குளிப்பாட்டணும் நம்ம. பாத்தியா இப்போ நம்ம கோவர்தனன் எவ்வளோ அழகா ஆயிட்டான். ராஜு, என்ன மாடை நல்லா குளிப்பாட்டிட்டியா? சரி, குங்குமந்தாலாம் எடுத்து வை.
சரிங்க ஆண்டி. குங்குமம் மஞ்சள் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வேற என்ன ஆண்டி பண்ணணும்? பூ வைக்கணும் தானே? அண்ணா பாருங்க, நான் மாடுக்காக பலூன்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதையும் நான் கட்டி விடுறேன். பார்க்கறதுக்கே அழகா இருக்குதான் இப்பதான். சரி, பொங்கல் வச்சு படைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே முந்திரி திராட்சை எல்லாம் போடலாம்ல, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை எல்லாம் நல்லா நெய்யில் வறுத்து பொங்கலோடு கொட்டிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? எதுக்கு பலூன்லாம் கட்டுறீங்க? பலூன் வச்சு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இது என்ன பர்த்டே பார்ட்டியா? அம்மா சீக்கிரமா படைச்சிட்டு பொங்கல் தாங்கம்மா. சூப்பராக இருக்குமா, நிறைய முந்திரி வேற போட்டிருக்கீங்க. எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம படைக்கிறது தான் மிச்சம். ஃபஸ்ட்டு விளக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். அப்புறம் நெய் ஊற்றி திருஷலெல்லாம் போட்டு வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கரும்பு, அப்புறம் மஞ்சள், அப்புறம் நம்ம செஞ்சு வச்ச பொங்கல் எல்லாம் படைக்கிறதுக்கு கீழே இலை போடணும் இல்லையா? அம்மா என்ன இலமா இது புதுசா இருக்கு? வாழை இலை தானே போடணும். இல்லை தேஜா, எப்போவுமே பொங்கல் வச்சு படைக்கும் போது பூசணிக்காய் இலை வச்சு தான் படைக்கணும், சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறமா மாடுக்கு கொஞ்சமாக வைக்கோல், அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச அரிசி, நெல். கயல், இந்த பூவெல்லாம் எடுத்து வை கயல். சரிங்கக்கா. ஊதுவத்தி ஏற்றி இந்த இடத்துல சொருவி வச்சிடலாம். ஓகே, விளக்கு ஏற்றியாச்சு. எல்லாரும் சாமி கும்பிடுங்க. ஓ, இது ஒரு கவ்வா? நானே கிட்ட வந்து உத்து பார்த்த பிறகு தான் தெரியுது. இது பார்க்கறதுக்கு கவு மாதிரி தெரியல. மேலே வேற பலூன்லாம் வேற கட்டி இருக்கீங்க. டோரா, உனக்கு இதெல்லாம் புரியாது. பொங்கல் அப்போ இந்த மாதிரி பண்ணாதான் சூப்பராக இருக்கும். சரி, எல்லாரும் வேண்டிக்கோங்க. கடவுளே, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். இத்தனை நாள் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்த எல்லா விவசாயிகளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் கடவுளே. எல்லாரும் நல்லபடியாக பார்த்துக்கணும் நீங்கள் தான். சரி, அதான் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுல்ல, எல்லாரும் பொங்கல் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கீங்கல்ல? சரி, எல்லாரும் உட்காருங்க, பொங்கல் சாப்பிடுங்க எல்லாரும். ஓகே ஆண்டி, இந்த தடவை நீங்கள் இவ்வளோ கூப்பிடுறதுனால உங்கள் வீட்டுடைய சக்கரை பொங்கலை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே டோரா, நாங்கள் கூப்பிடுறதுனால நீ வந்து உட்காருறியா, இல்லை உனக்கு ரொம்ப பசிக்கிறதுனால உட்காந்து சாப்பிட்றியா? ஹலோ, நீங்கள் இவ்வளோ கூப்பிடுறதுனால தான் உட்காந்து சாப்பிட்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணி பசிக்குது அண்ணி, சீக்கிரமாக எடுத்துகிட்டு வாங்க அண்ணி பொங்கல். சரி சரி, யாரோ காலையிலேருந்து சாப்பிடாம வேற இருக்கிறீங்க, நல்லா சாப்பிடுங்க சரிங்களா? வேணும்னா போட்டுக்கோங்க. இந்தாங்க ராபர்ட், ஸ்டெஃபி இந்தாங்க இலைய வச்சுக்கோங்க. ரெயின்போ, அப்புறம் டோரா, எல்லாரும் விலையை எடுத்துக்கோங்க. ரோஜா இந்தாங்க பொங்கல் சாப்பிடுங்க. பொங்கல் எல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் சரிங்களா? நல்லா தான் இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன். ராபர்ட் நீங்களும் சொல்லுங்கள். ஸ்டெஃபி, அப்புறம் ரெயின்போ, டோரா எல்லோரும் சாப்பிடுங்க. தேஜா, கீர்த்தி, கண்மணி எல்லாம் வேணும்னா வாங்கி போட்டு சாப்பிடுங்க சரிங்களா? யாரும் அச்சப்படாதீங்க. அண்ணி சும்மா சொல்லக்கூடாது அண்ணி, நீங்கள் செய்கிற பொங்கல் ஆல்ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த தடவை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாம், இந்த பொங்கல் ரொம்ப இனிப்பாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்குது. மம்மி, நான் இப்போ ஒரு உண்மையை சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் செஞ்ச பொங்கலை விட இவங்க செஞ்ச பொங்கல் 100% ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. என்ன ஸ்டெஃபி, நீங்கள் எதுவும் சொல்லாமல் இருக்கீங்க? பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, ஏதோ சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. ஸ்டெஃபி, நீ செஞ்ச பொங்கலை விட இந்த பொங்கல் 100% ரொம்ப பெட்டராக இருக்குது. பரவாயில்லையே டோரா, ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் செஞ்சதெல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறேன். சரி சரி, யாருக்குன்னா பொங்கல் வேணுமா? இருங்க பொங்கல் தரேன். இந்த வாட்டி பொங்கல் ரொம்ப சூப்பராக போச்சு இல்லை? இந்த நாளை மறக்கவே மாட்டேன் நான்.